இன்னைக்கு நிஃப்டி வந்து வீக்லி க்ளோசிங். ஸோ இன்னைக்கான நமக்கு அட் த மணி அப்படிங்கிறது என்ன, ஏடிஎம் ஸ்ட்ரைக்கு ஆவரேஜ் ப்ரைஸ் என்ன, எந்த இடத்துலலாம் அந்த ப்ரைஸ் வந்து ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு சப்போர்ட்டாக ஆக்ட் பண்ணியிருக்கு அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஃபஸ்ட் டைம் நம்ம என்னோடய சேனலில் இந்த வீடியோலாம் பார்க்குறீங்கன்னா, இந்த லெவல்லாம் எப்படி எடுத்திருக்கிறேன் அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அப்படின்னா புதையல் இருக்கும் வரைபடம் அப்படிங்கிற தலைப்பில் என்னோடய சேனலில் வீடியோ இருக்குது. நீங்கள் அதை பார்த்தீங்கன்னா இந்த லெவல்ஸ் எல்லாம் எப்படி எடுக்கணும் அப்படிங்கிற கால்குலேஷன் அப்படிங்கிறத பற்றி பேசி வீடியோ போட்டிருப்பேன் அது தெளிவாக. ஸோ இன்றைக்கி மார்க்கெட்டில் எனக்கு எக்ஸ்பிரி டே. ஸோ 7 ஜூலை 24,400 தான் ஏடிஎம் ஸ்ட்ரைக்கு. ஸோ காலோட க்ளோஸ் 68 ரூபா, புட்டோட க்ளோஸ் 50 ரூபா. ரெண்டையும் கூட்டி ஆவரேஜ் பண்ணி கிடைக்கிற வேல்யூ தான் இந்த 59. ஸோ இந்த 59 ரூபா ப்ரைஸ் தான் ஒவ்வொரு இடத்துலையும் வந்து மார்க்கெட்டில் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸில் ஸ்ட்ராங்காக ஹோல்டு பண்ணக்கூடிய ஒரு நம்பர். இப்போ ஓப்பன் அப்படிங்கிறது கேப் அப் ஓப்பன், முந்தின நாளோட ஹைக்கு மேலே 24,464 அப்படிங்கிற இடத்துல வந்து ஓப்பன் ஆகிறாங்க. இப்போ மார்க்கெட்டில் ஓப்பனுக்கு மேலே இருக்குமா இல்லை கீழே இருக்குமா அப்படிங்கிற மாதிரி ஃபஸ்ட்டு நம்ம ஒரு ஸ்டெப் பார்த்துக்கலாம். அப்போ 24,450 கால் அண்ட் புட்டு ரெண்டையும் நம்ம எடுத்து வச்சு பார்ப்போம். 24,450 கால் ஆப்ஷன், 24,450 புட் ஆப்ஷன். ஓகே, இப்போ எடுத்து வச்சாச்சு. இப்போ ரெண்டு பேத்துக்குமே இந்த காமனான ப்ரைஸு 59 ரூபா அப்படிங்கிறத ரெண்டு பேத்துக்குமே போட்டுக்கோங்க. ரூபா. ஓகே, 59 ரெண்டு பேத்துக்குமே காமனாக அந்த 59 ரூபா ப்ரைஸை போட்டுக்கோங்க. இப்போ புட்டு பார்த்தீங்கன்னா ஓப்பன் ஆகி 59 கீழே நல்லா ஒரு ஸ்ட்ராங் க்ளோசிங் கொடுத்துட்டாங்க. அதே மாதிரி 59க்கு மேலே சஸ்டெயின் பண்ணி இருக்க முடியல காலால். அப்போ ரெண்டு பேருமே ஃபெயிலியர். ஓப்பன் வந்து ரெண்டு பேருமே ஃபெயிலியர். அப்போ மார்க்கெட்டில் உடனே வந்து ஒரு மொமெண்டம் இருக்காது. இதுக்கு சப்போர்ட்டிவாக இருக்கிற வேறு ஸ்ட்ரைக்கு நம்ம வந்து பார்க்கணும். இப்போ மேலே வந்து மார்க்கெட்டில் ஒரு இதுக்கு அடுத்த ஸ்ட்ரைக்கு 24,500 400 இந்த மாதிரி ஸ்ட்ரைக்கில் வந்து நம்ம பார்ப்போம். இப்போ அதுக்கு கீழே வந்து ப்ரீவியஸ் க்ளோஸ் அப்படிங்கிறது இருக்குது. ஓகே, இந்த இடத்துல வந்து ப்ரீவியஸ் க்ளோஸுங்கிறது ஒரு ஸ்ட்ராங்கான சப்போர்ட் தான். அதோட ஐடிஎம்மும் இருக்குது. அப்போ இது ஒரு சப்போர்ட்டு. ஓகே, இந்த ஜோன் வந்து ஒரு சப்போர்ட்டு. இது மல்டிபிள் ரெசிஸ்டன்ஸ். முந்தின நாள் ஹை இருக்குது, ஓப்பன் இருக்குது, ரெசிஸ்டன்ஸ் 1 இருக்குது, ஸோ ஸ்ட்ராங்கான ரெசிஸ்டன்ஸ் இருக்குது, கீழே ஸ்ட்ராங்கான சப்போர்ட் இருக்குது. ஸோ மார்க்கெட் வந்து இதை பிரேக் பண்ணால் சப்போர்ட் 1 வரைக்கும் வரலாம், இல்லை மேலே பிரேக் பண்ணால் R2 தேடி போகலாம். ஸோ ரெண்டு ப்ராபபிலிட்டி இங்கே இருக்குது. ஸோ இந்த லெவல்லாம் உங்களுக்கு எடுக்க தெரியலனா வீடியோ பாருங்கள். ஸோ வீடியோ பார்த்தாலும் காலையில் நான் எப்படியும் 9 மணிக்கு நான் 9:10 வந்து என்னோடய டெலிகிராம் சேனலில் வந்து இந்த லெவல்ஸை வந்து உங்களுக்கு ஸ்க்ரீன்ஷாட்டாகவே எடுத்து போடுவேன். ஸோ உங்களுக்கு டைம் இல்லை, நீங்கள் ஷார்ட்கட்டில் பார்க்கணுன்னா என்னோடய டெலிகிராமில் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போது மார்க்கெட்டில் இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஒரு சப்போர்ட்டு. அப்போ ப்ரீவியஸ் க்ளோஸ் என்ன இருக்குது? 24,400. ஓகே, 400 450 400 கால் ஆப்ஷனும் பார்க்கலாம். 400 கால் ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா 59 ரூபாய்க்கு கீழே இல்லைன்னா மார்க்கெட் வந்து கீழே போகாது. ஸோ அது ஒரு சப்போர்ட்டாக இருந்துடும். ஸோ 59 மார்க்கெட் வந்து கீழே வந்திருந்தாலும் அடுத்த கேண்டிலே வந்து அது சப்போர்ட்டாக எடுத்துக்கிட்டாங்க. அப்போ மார்க்கெட்டில் இங்கே தெரிஞ்சு போச்சு, ப்ரீவியஸ் க்ளோஸு கட் பண்ணாத வரைக்கும் மார்க்கெட் வந்து ஒரு புல்லிஷ் ஆகலாம். அப்படின்னாலும் இந்த இடத்துல மேலே வந்து மல்டிபிள் ரெசிஸ்டன்ஸ் இருக்குது. ஸோ அதை வந்து மார்க்கெட் பிரேக் பண்ணால் தான் ஃபர்தராக கண்டினியூ ஆகி R2 தேடி போவோம். அங்கே நம்ம இந்த என்ட்ரியை வந்து 59 ரூபாய்க்கு எடுத்திருந்தாலும் இந்த ஹை வரைக்கும் தான் நமக்கான ஒரு ப்ராஃபிட். ஸோ அதுக்கடுத்து மேலே ஒரு ப்ராஃபிட் கிடைக்கணும்னா ஆப்போசிட்டில் வந்து 24,500
அப்படிங்கிற ஸ்ட்ரைக்கை நீங்கள் எடுத்து வச்சுங்க. 450 ஆல்ரெடி 59க்கு கீழே தான் இருக்குது. அப்போ அது வீக்காக தான் இருக்குது. அப்போ 450க்கு மேலே சஸ்டெயின் ஆயிடுவான். ஸோ 500 போகுமா அப்படிங்கிற ஒரு கேள்விக்கு தான். ஸோ 500ம் நமக்கு 59 ரூபா அப்படிங்கிற ப்ரைஸுக்கு கீழே வந்தாச்சுன்னா கிளியராக மார்க்கெட் வந்து அப்சைடு ஒரு புல்லிஷாக கொண்டு போயிடுவாங்க. இப்போ இங்கே பாருங்கள், ஒரு 10 மணிக்கு கரெக்டாக 59 ரூபாய க்ளோஸ் கொடுத்துட்டான், பிரேக் பண்ணிட்டான். ஸோ மார்க்கெட்டில் அங்கே உடனே தெரிஞ்சாச்சு மார்க்கெட் வந்து ட்ரெண்ட் வந்து புல்லிஷு 500 வரைக்கும் கண்டிப்பாக சாலிடாக போயிடும். இப்போ 500 போகும்னா மேலே 533. ஸோ அதுக்கடுத்த லெவல். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு 500 வரைக்கும் மார்க்கெட்டுக்கான டார்கெட்டு இங்கே பாருங்கள், 500 வரைக்கும் இந்த ஜோன் போயிருக்கு 10-20க்கு. ஸோ 10-20க்கு இதோட ஹை ஆல்மோஸ்ட் வந்து ஒரு 106. ஸோ 59 ரூபாவில் நம்ம என்ட்ரி எடுத்திருந்தா ஹை வரைக்கும் அப்படிங்கிறது ஒரு 47 பாயிண்ட் அப்படிங்கிற மாதிரி ட்ராவல் ஆகிருக்கு. சரியா, இது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. அதுக்கடுத்து மார்க்கெட் வந்து ரெசிஸ்டன்ஸ் போகும், அங்கேருந்து எப்படியும் சைட்வேஸாக போகும். இல்லைன்னா ப்ராஃபிட் புக் பண்ண வேண்டிய கட்டாயம் புட் செல்லருக்கு இருந்துச்சுன்னா மார்க்கெட் ரிவர்சல் ஆகிறதுக்கும் ஒரு ப்ராபபிலிட்டி ஆயிரும். அப்போ இங்கே வந்து 24,450 கால், சாரி 24,500 கால், 450 கால் 500 24,000 500 புட்டு, 550 புட்டு. ஓகே, 550 புட்டுன்னா 500 கால், 24,450 500 கால். ஸ்ட்ரைக் ஏன் மாற்றி மாற்றி எடுக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு குழப்பம் வரும் உங்களுக்கு, புதுசாக பார்க்குறவங்களுக்கு. ஸோ இதுக்கு முந்தின வீடியோலாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து புரிய வரும் ஏன் வந்து ஸ்ட்ரைக் ப்ரைஸ் வந்து எப்படி எடுக்கிறோன்ட்டு. ஸோ இது எக்ஸ்பிரி நெருங்க வந்து ஸ்ட்ரைக் ப்ரைஸ் வந்து சேம் ஸ்ட்ரைக்கு கிடைக்காது. எக்ஸ்பிரிக்கு நியூ கான்ட்ராக்ட் டே 1 சேம் ஸ்ட்ரைக்லேயே இந்த மீட்டிங் இருக்கும். நம்ம ஏடிஎம் ப்ரைஸ் என்னவோ அது இருக்கும். கான்ட்ராக்ட் வந்து டே 2, 3, 4 அப்படின்னு போய் எண்ட் ஆஃப் வரும்போது ஸ்ட்ரைக் வந்து வேறு ஸ்ட்ரைக்காக தான் இருக்கும். கிராஸ் ஸ்ட்ரைக்காக வரும், ஒரு 2-3 ஸ்ட்ரைக் தள்ளி வரும். ஸோ அது வந்து பிரச்சனை கிடையாது. நமக்கு வந்து எந்த ஸ்ட்ரைக் வந்து அந்த 59 ரூபா ப்ரைஸாக ஹோல்டு பண்ணுறாங்க, ஸோ அதுதான் விஷயம். ஓகே, நீங்கள் புதுசாக பார்க்குறவங்களுக்கு அது கன்ஃபியூஷன் ஏற்படலாம். நீங்கள் இதுக்கு முன்னாடி உள்ள வீடியோஸ்லாம் நீங்கள் பார்த்துட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கண்டிப்பாக அதுக்கான இது தெரியும். இப்போ ஸ்பாட் வந்து கிட்டத்தட்ட 500க்கு மேலே ட்ராவல் ஆகுங்க, 6 to 24,533. அப்போது இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா கால் ஸ்ட்ராங்காக இருக்கணும். ஸோ 450 கால் பார்த்தீங்கன்னா 59 ரூபாய்க்கு மேலே இருக்குது. அதே நேரத்தில் 500 கால், 500க்கு மேலே தானே மார்க்கெட் நடக்கு. ஸோ 500 காலும் அப்போ 59 ரூபாய்க்கு மேலே இருக்கணும். இருக்கானா? இல்லை, அவங்க 59க்கு கீழே தான் இருக்காங்க. அப்போது இந்த இடத்துல வந்து 550 புட்டு 59 ரூபாய் சப்போர்ட் எடுத்துட்டாங்க. கீழே போனவங்க திருப்பி வால்யூமோட உள்ளே வந்துட்டாங்க. ஸோ அப்போ இங்கே ஸ்ட்ராங்கான கன்ஃபர்மேஷன். இங்கே வந்து புட் செல்லர் வந்து ப்ராஃபிட்டை புக் பண்ண ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி இண்டிகேஷன் இங்கே வந்துருச்சு. ஸோ இந்த இடத்துல வந்து மார்க்கெட் வந்து ஒரு ரிவர்சல். அந்த ரிவர்சல் எங்கே வரைக்கும் நம்ம எதிர்பார்க்கலாம்னா ஸ்ட்ரெயிட்டாக வந்து அவன் ப்ரீவியஸ் க்ளோஸை தேடி தான் வருவான். இங்கேருந்து ரிவர்சல் ஆகுது, ப்ரீவியஸ் க்ளோஸை தேடி வருவான். கிட்டத்தட்ட எத்தனை மணிக்கு வந்திருக்கான்? ஒரு 1:15 வந்திருக்கான். இப்போ இங்கேருந்து 1:15 கேண்டில், கிட்டத்தட்ட இந்த கேண்டில். அப்போது இந்த இடத்துல நம்மளோட என்ட்ரி இருந்து இந்த கேண்டிலோட ஹை அப்படிங்கிறது ஒரு 74 பாயிண்ட். அப்போ நமக்கு 2 ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிருக்கு. காலையில் இங்கேருந்து ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி, அப்புறம் ரிவர்சல் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. அதைத்தான் நான் சொல்லியிருக்கேன், ஸ்ட்ராங்கான ஒரு சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸில் மட்டும் இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணுங்கள். சேம் ஸ்ட்ரைக்காக இருக்கணும்னு அவசியம் கிடையாது. அது எக்ஸ்பிரிக்கு அடுத்த நாள் நியூ கான்ட்ராக்ட் அன்றைக்கி மட்டும்தான் சேம் ஸ்ட்ரைக்கு நமக்கு வர வாய்ப்பு இருக்கும். அடுத்து டே 2, 3 அப்படின்னு மாறி எக்ஸ்பிரி நெருங்க ஸ்ட்ரைக் ப்ரைஸ் வந்து ஒரு ஸ்ட்ரைக்கு 2 ஸ்ட்ரைக்கு அப்படிங்கிற மாதிரி தள்ளி கூட கிடைக்கும். சரியா, அது மேட்ரு கிடையாது. ஆனால் நமக்கு அந்த ப்ரைஸு தான் வந்து முக்கியம். அதே மாதிரி இன்சைடில் அப்போ
இந்த இடத்துல நம்ம 450 இவங்கலாம் அந்த ரூ. 55 கிராஸ் பண்ணி தான் போவாங்க. அப்ப ரூ. 55 கிராஸ் பண்ணி போற எல்லாமே வந்து வேலிட் கிடையாது. சரியா? ஒரு இடத்துல ரெசிஸ்டன்ஸ்ல வந்து ரிஜெக்ஷன் ஆகணும் அந்த பிரைஸு. ஒருத்தன் சப்போர்ட் எடுக்கணும். அதுதான் விஷயமே தவிர, எல்லா இடத்துலயும் இந்த ரூ. 50 ட்ரை பண்ணணும்னு அவசியம் கிடையாது. ரூ. 55 அப்படிங்கிற ஏடிஎம் ஸ்ட்ரைக் அப். ஓகே. ஸோ இத வந்து முடிஞ்சு போன மார்க்கெட்ட வச்சு உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணும்போது ரொம்ப ஈஸியா தெரியும். அதே நேரத்துல புரிஞ்ச மாரியும் தெரியும், புரியாத மாரியும் தெரியும். ஆனா, இத பிராக்டிஸ் பண்ணா மட்டும் தான், நீங்க வந்து லைவ் மார்க்கெட்ல இத வந்து ஒரு ட்ரேடா எக்ஸிக்யூட் பண்ண முடியும். சரியா? பார்த்ததோட இல்லாம லைவ்ல போயிட்டு நீங்க வந்து இத செக் பண்ணுங்க. இத அப்சர்வேஷன் பண்ண தான் உங்களுக்கு வந்து அதோட அவுட்புட் வந்து இன்னும் உங்களுக்கு வந்து தெளிவா கிடைக்கும். ஓகே. அதனால பார்க்கும்போது, கேட்கும்போது எல்லாமே ஈஸியா தெரியும். ஸோ நீங்க லைவ்ல பண்ற விஷயம் தான். அதுதான் பயிற்சி. அந்த பயிற்சியில் தான் உங்களுக்கு வந்து பெரிய அளவுல சக்ஸஸ் குடுக்கும். ஸோ உடனே வந்து இது நல்லா இருக்கே அப்படின்னு நாளைக்கு உடனே ரியல் மணிய வச்சு ட்ரை பண்ணாதீங்க. பிராக்டிஸ் பண்ணுங்க. 1 வாரமோ, 1 மாசமோ, இல்லன்னா ரெகுலரா அந்த வீடியோ போடுறதெல்லாம் நீங்க பாருங்க. ஸோ உங்களோட முயற்சியில பண்ணி பாருங்க. சரியா? யாரையும் நம்ப வேண்டாம். நான் சொல்றேனும் நம்ப வேண்டாம். அது நடந்திருக்கா நான் சொன்னது? அடுத்த நாள் நடக்குதா? அதுக்கடுத்த நாள் நடக்குதா? எந்த மாரி இடத்துல நடக்குது? ப்ராபபிலிட்டி இருக்கு. ஸோ அப்ப அத எடுக்கும்போது நமக்கு என்ன மாரி சக்சஸ்ன்னு கிடைக்கும்? இதுக்கு முன்னாடி பண்ண மெத்தடு காட்டிலும் இது எப்படி இருக்கு? நீங்க பிரைஸ் ஆக்ஷனும் யூஸ் பண்ணிக்கலாம். இண்டிகேட்டர் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நீங்க உங்களோட டைரக்ஷன் எந்த டைரக்ஷன்ல இருக்கோ, நீங்க எதுவுமே இல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. அத பேஸ் பண்ணி ஒரு டிராப் பண்ணிக்கிடுவேன். முந்தின நாளோட கேண்டில பேஸ் பண்ணி ஏதாவது லைன் டிராப் பண்ணிக்கிடுவேன். அந்த லைன் வந்துச்சுன்னா, என்னோட வியூ வந்து அப் சைடா இருக்கும், இல்ல டவுன் சைடா இருக்கும்னு ஒரு வியூ எடுத்துக்கிடுவேன். அப்படிங்கிற மாரி இருந்தா கூட பரவால்ல. அந்த வியூல நீங்க எடுக்கக்கூடிய டைரக்ஷன் சரியா இருக்கா? அப்படிங்கிறத சைட்ல இந்த நம்பர மட்டும் கொஞ்சம் வேலிடா இருக்கா? அப்படிங்கிற மாரி செக் பண்ணிக்கோங்க. ஓகே. அப்போ அந்த தப்பான என்ட்ரிய அவாய்ட் பண்ண முடியும். சரியான என்ட்ரியா இருந்துச்சுன்னா, அது உங்களுக்கு ப்ராஃபிட்டபிளா இருக்கும். ஸோ இந்த ஒரு கன்ஃபர்மேஷன் உங்களுக்கு வந்து இங்க கிடைக்கும். இதுல நீங்க ஆப்ஷன் செல்லராவும் நீங்க யூஸ் பண்ணலாம். பையராவும் யூஸ் பண்ணலாம். செல்லர் ரெசிஸ்டன்ஸ் லெவல்ல வந்து இத பண்ணலாம். சரியா? மார்க்கெட் வந்து இப்ப இந்த இடத்துல இருக்கு. இந்த இடத்துல ஒரு கால் ஆப்ஷன செல் பண்ணியிருந்தா, இங்க இதுவரைக்கும் உங்களுக்கு ப்ராஃபிட். இப்போ உதாரணத்துக்கு 24,600 பார்ப்போமே. 550. ஸோ 550 பார்க்கலாம். $400 எடுத்துக்கலாம். மார்க்கெட் வந்து ரெசிஸ்டன்ஸ் 24,550ல தான் ரிவர்ஸ்ல அது நம்ம 600 கூட எடுத்துக்கலாம். வந்து ஓகே. இந்த மாரி இடத்துல வந்து ஒரு செல் தான் பிரீமியம் கம்மியா இருக்கு. அந்நேரம் அட் த மணியா இதான் இருந்திருக்கும். நீங்க ஐடிஎம்மா போனீங்கன்னா, இது பிராக்டிஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வரும். சரியா? பிராக்டிஸ் பண்ணா வரும். 500 559 கீழ இருக்கு. இந்த மாரிலாம் எடுத்தீங்கன்னா, உங்களுக்கு ஒரு 40 பாயிண்ட். ₹40 பிரைஸு. ₹40 உனக்கு ரெசிஸ்டன்ஸா இருக்கான். இங்கலாம் என்ன சொல்ல வர்றோம்? 24,500 காலு. இந்த ₹40 கிடைக்கணும்னா, அவன் எங்க இருக்கணும்னா, ஜஸ்ட் 24,500 ஸ்ட்ரைக்கு பிளஸ் 40. அப்ப 24,540. எக்ஸ்பிரி இந்த டேல 3:30 மணிக்கு எக்ஸ்பிரி முடியும்போது, இவனுக்கு ஃபைனலா இந்த ₹40 பிரைஸ் சொன்னா 24,540 இருந்தா தான் இந்த ₹40 குடுக்க முடியும். செட்டில்மெண்ட்டா குடுக்க முடியும். அப்போ மார்க்கெட்டு 24,530 தான் இன்னைக்கோட டே ஹை. சரியா? இன்னைக்கான வந்து நிஃப்டியோட ஹை வந்து 24,530. ஸோ அந்த ஹைக்கு மேல சஸ்டெயின் பண்ணாத வரைக்கும் மார்க்கெட் கீழ எங்க க்ளோஸ் ஆனாலும், இந்த 24,500 கால் ஆப்ஷன் வந்து 0 ஆக போறான். ஸோ லாஜிக் இதான். இதான் விஷயம். அப்ப செல்லரா நீங்க எடுத்து போட்டு கம்முன்னு இருந்துரலாம். அதுவே டைம் ஆக ஆக 3:30 மணிக்கு ஆட்டோமேட்டிக்கா இருக்கிற பிரீமியம்லாம் கரைஞ்சு உங்களுக்கான ப்ராஃபிட்டா வந்துரும். பையர காட்டிலும் செல்லருக்கு ஒரு அட்வான்டேஜ் தான். அவங்களுக்கான கேபிட்டல் கொஞ்சம் அதிகம். ஸோ அதான் இங்க விஷயமே தவிர மத்தபடி ஒண்ணும் இல்ல. எல்லாத்துலயும் அந்த பெரிய கேபிட்டல் இருக்காது.
ஸோ பையர் அந்த லிமிட்டட் கேபிட்டல் வச்சு அதிகமாக ரிஸ்க் எடுக்காங்க. செல்லர் பெரிய கேபிட்டல் வச்சு லிமிட்டட் ப்ராஃபிட், லிமிட்டட் ரிஸ்க். அவ்வளோதான் விஷயம். ஸோ நாளைக்கு மார்க்கெட்டில் நியூ கான்ட்ராக்ட் ஸ்டார்ட் ஆகுது. நாளைக்கான ஏடிஎம் ஸ்ட்ரைக் வந்து 24,400. இன்றைக்கி என்ன 24,400, நாளைக்கும் அதே தான். மார்க்கெட் எங்கே முடிஞ்சோ அங்கேயே ஆரம்பிச்சு, எங்கே ஆரம்பிச்சிச்சோ அங்கேயே முடிஞ்ச மாதிரி தான் கணக்கு. 350 பார்த்தோம்னா டிஃப்ரென்ஸ் அதிகமாக இருக்குது. சேம் ஸ்ட்ரைக்காக தான் இருக்கணும். இங்கே பார்த்தீங்கன்னா க்ளோசிங் வந்து 153, 114 போது ஒரு ஆல்மோஸ்ட் ஒரு 30 பாயிண்ட்டு வித்தியாசம் இருக்குது. 450 பாருங்கள், 55, 108 இதுலேயும் 40 பாயிண்ட்டு வித்தியாசம் இருக்குது. இந்த 400 தான் பார்த்தீங்கன்னா வெறும் 6 பாயிண்ட் டிஃப்ரென்ஸ். ஸோ அதனால தான் நம்ம வந்து இதை ஏடிஎம் ஸ்ட்ரைக்காக எடுத்துக்கிறோம். ஸோ அப்போ க்ளோஸ் பார்த்தீங்கன்னா பிஇ வந்து 135, கால் வந்து சி 129, ரெண்டையும் கூட்டினா 264 ரூபா, 132 ரூபா அப்படிங்கிறது தான் நமக்கான நாளைக்கான ப்ரைஸு. சரியா? இந்த 132 ரூபாயை எந்த சப்போர்ட்டான ரெசிஸ்டன்ஸ் அப்படிங்கிற இடத்துல வந்து மார்க்கெட் வந்து ஸ்ட்ரைக் ஹோல்டு பண்ணுறாங்களோ, மார்க்கெட் அதுலேருந்து ஒரு ரிஜெக்ஷன், ஒரு சப்போர்ட்லேருந்து ரிவர்சல், இந்த மாதிரி இருக்கும். சரியா? லைவ் மார்க்கெட்டில் செக் பண்ணுங்கள். லெவல்ஸ் எல்லாம் எடுக்கிறதுக்கு அந்த வீடியோ பாருங்கள். இல்லை லெவல்ஸ் எடுக்க முடியலன்னா என்னோடய டெலிகிராம் சேனலில் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. அதில் காலையில் நான் அப்டேட் பண்ணுவேன். ஓகே,